वसल्लम। अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहू। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। क़ालू यस्रिक़ फ़क़द सरक़ अख़ुन लहू मिन क़ब्ल फ़असर्रहा यूसुफ़ फ़ी नफ़्सिही वलम युब्दिहा लहुम क़ाल अंतुम शर्रुम मकाना वल्लाहु आलम बिमा तसिफ़ून। क़ालू या अय्युहल अज़ीज़ इन्न लहू अबन शैख़न कबीरा फ़ख़ुज़ अहदना मकाना इन्ना नराक मिनल मुहसिनीन। ஆமன்னா பில்லாஹ் ஸதक़ல்லாஹு மௌலானல் அலியுல் அஸீம். அந்த சகோதரர்கள் சொன்னார்கள், புனியாமின் திருடி இருந்தால் இதற்கு முன்னாலே அவருடைய சகோதரரும் திருடி இருக்கிறார் என்று சொன்னார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த விஷயங்களை தம்முடைய மனசுக்குள் மறைத்து கொண்டார்கள், அதை வெளிப்படுத்தவில்லை. மனசுக்குள் சொல்லி கொண்டார்கள், நீங்கள் மிகவும் மோசமானவர்கள், நீங்கள் என்ன பேசிக்கொண்டிருக்கிறீர்களோ அதை அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். சகோதரர்கள் சொன்னார்கள், ஐயுஹல் அசீஸ், பிரபுவே, நிச்சயமாக இந்த புன்யாமினுக்கு வயதான ஒரு தந்தை இருக்கிறார்கள், பெரியவராக இருக்கிறார்கள். அவருடைய இடத்திலே எங்களில் ஒருவரை பிடித்து கொள்ளுங்கள், நிச்சயமாக நாங்கள் உங்களை பரோபகாரிகளில் ஒருவராக நாங்கள் பார்க்கிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள், மஆதல்லா, அல்லாஹ் பாதுகாப்பானாக, அந்நாஹுத இல்லாமன் வஜதனா மதாஅனா இந்தஹு, யாரிடத்திலே எங்களுடைய பொருளை பெற்றுக்கொண்டோமோ அவரை விட்டு வேறொருவரை நாங்கள் பிடித்து வைத்துக் கொள்வோமா? அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்னா இதன் லாலிமுன், அப்படி நாங்கள் ஒரு வேலை செய்தோம் என்றால் நாங்கள் அக்கிரமக்காரர்களை, அநீதம் இழைத்தவர்களை ஆகிவிடுவோமே என்று சொன்னார்கள். நேற்றைய வசனங்களிலே நாம் சில விஷயங்களை தெரிந்து கொண்டோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய அருமை சகோதரரை தங்களிடத்தில் தக்க வைத்துக் கொள்வதற்காக ஒரு உபாயத்தை, தந்திரத்தை மேற்கொண்டார்கள். புனியானுக்காக வேண்டி ஒரு பொதியை ஏற்பாடு செய்தார்களே, உணவுப் பொருளை ஏற்பாடு செய்தார்களே, அதில் தங்களுடைய அந்த நீர் குவளை, குடிநீர் குவளையை மறைத்து வைத்து விட்டார்கள். மறைத்து வைத்துவிட்டு சகோதரர்கள் புறப்படும் போது கேட்டார்கள், நீங்கள் திருடர்களாக இருக்கிறீர்கள், அரசவை குவளையை காணவில்லை, உயர்ந்த குவளை, அதை நீங்கள் எடுத்து செல்வீர்களா என்று கேட்டபோது அவர்கள் அதிர்ச்சி அடைந்து திரும்பி பார்த்தார்கள். உங்களுக்கு தெரியும், நாங்கள் நல்லவர்கள் என்று தெரியும், நாங்கள் ஏன் திருட வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பின்பு ஒவ்வொருவருடைய லக்கேஜாக பரிசோதித்தார்கள். கடைசியாக புன்யாமினுடைய அந்த பொதியை பரிசோதித்த போது அதிலே அந்த நீர்க்குவளை, சுவா, நீர்க்குவளைக்கு சுவா என்று இங்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், அது உள்ளே இருக்கிறது. பார்த்து அதிர்ச்சி அடைந்து போய்விட்டார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய ஷரியத்திலே என்ன சட்டம்? இப்படி ஒரு பொருளை களவாடி விட்டால் என்ன சட்டம்? என்ன சட்டம்? யார் இவ்வாறு செய்கிறாரோ அவரை பிடித்து வைத்துக் கொள்வது, அவரை அடிமையாக்கி விடுவது, அவரை விடுவது கிடையாது. இதுதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை யாக்கூபுடைய ஷரியத்திலே உண்டான ஒரு சட்டம். தந்தை யாக்கூப் என்று சொல்லவில்லை, பொதுவாக கேட்கிறார்கள், உங்களுடைய சட்டம் என்ன என்று கேட்கிறார்கள். ஏனென்றால் பின்னால் தான் தெரிய போகிறது, உண்மை விளங்கப் போகிறது. அவர்களால் ஒன்றும் பதில் சொல்ல முடியவில்லை. அந்த சகோதரர்களால் அதிர்ச்சி அடைந்து போய் சொல்கிறார்கள், இவர் இந்த பொருளை களவாடி இருந்தால் இவருக்கு முன்னாலே இவருடைய சகோதரரும் களவாடி இருக்கிறார் என்று சொன்னார்கள். அதான் அந்த ஆயத்தை கொண்டு நாம் தொடங்கினோம். தங்களுடைய கடும் சினத்தை வெளிப்படுத்துகிறார்கள். 40 ஆண்டுகளுக்கு பின்னாலே யூசுப் நபியின் மீது இன்னும் அவர்களுக்கு தீராத கோபம் இருக்கிறது. இந்த கோபத்தை வெளிப்படுத்துகிறார்கள். வெளிப்படையிலே பார்க்கிற போது இவருடைய சகோதரர் புன்யாமின் திருடியது போன்று தெரிகிறது. உண்மையிலே புன்யாமின் திருடவில்லை, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அந்த தந்திரத்தை மேற்கொண்டார்கள். அவர்கள் லக்கேஜிலே அந்த மத்தா என்று சொல்லுகிற அந்த பொருளை வைத்து தம்முடைய அன்பு சகோதரை தம்மோடு தக்க வைத்து கொண்டு பின்பு எல்லோரையும் வரவழைக்க வேண்டும் என்று ஒரு உபாயம் மேற்கொண்டார்கள். அது நியாயமான ஒரு உபாயம்தான் அது. ஆனால் வெளிப்படையிலே பார்க்கிற போது அது களவாடியது போன்று தெரிகிறது அல்லவா, திருடியது போன்று தெரிகிறது அல்லவா. எனவே அந்த சகோதரர்கள் சொன்னார்கள், இவர் திருடி இருந்தால் இவருக்கு முன்னாலே இவருடைய சகோதரர் ஒருவர் இருந்தார், அவர் திருடி இருக்கிறார் என்று சொன்னார்கள்.
அப்படி என்ன யூசுப் திருடி இருப்பார்கள் என்று பார்த்தோம் என்றால், அவர்கள் ஒரு திருட்டு வேலையில் ஈடுபட்டிருந்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறுவராக இருக்கிற போது அவருடைய தாய்வழி பாட்டனார், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய்வழி பாட்டனார் ஒரு சிலையை வைத்திருந்தார்கள். நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் சிலை வணக்கம் கூடாது, இருந்தபோதும் கூட அந்த சிலையை வைத்திருந்தார்கள். அவருடைய தாய் சொன்னார்கள், நீ அந்த சிலையை எடுத்துக்கொண்டு போய் உடைத்து விடு என்று சொன்னார்கள். எனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள், சிறுவராக இருந்த அந்த நிலைமையில் அந்த சிலையை திருடி, அதுதான் திருட்டுப்பட்டம், திருடி அதை கொண்டு போய் உடைத்து விட்டார்கள். பின்பு இந்த வேலையை செய்தது யூசுப் தான் என்பது தெரிய வந்தது, விட்டுவிட்டார்கள். ஆனால் இந்த சம்பவத்தை இவர்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு, இந்த சகோதரர்கள் எல்லோருமே ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு, இவருடைய சகோதரர் இப்படி திருடி இருக்கிறார் என்றால், அரசவை குவளை நீர்க்குவளை திருடி இருக்கிறார் என்றால், இவருக்கு முன்னாலே இவருடைய சகோதரரும் திருடி இருக்கிறார் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது கொண்டிருந்த அந்த பழைய பகைமையை இன்னும் அவர்கள் மனசுக்குள்ளே வைத்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு சொன்னார். இதுதான் திருட்டு. வேறு எந்த ஒரு பெரிய திருட்டிலே, மோசமான திருட்டில், யாரையும் பாதிக்க செய்கின்ற திருட்டில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஈடுபட்டு விடவில்லை. ஒரு சிலையை எடுத்து உடைத்தார்கள், அவ்வளவுதான். அப்போதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனசுக்குள் ஒரு விஷயத்தை மறைக்கிறார்கள். அதை அல்லாஹ் சொல்லுகிறான், என்னை பற்றி நீங்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கிற, மனசுக்குள்ளேயே பேசுகிறார்கள், நீங்கள் என்னை விட மோசமானவர்களாயிற்ற, என்னுடைய சகோதரர் புன்யாமின் திருடி விட்டதாக நீ பேசுகிறீர்கள், இதற்கு முன்னால் நான் திருடி விட்டதாக பேசுகிறீர்கள், நீங்கள் மிக மோசமானவர்கள், அன்தும் ஷர்ரும் மக்கானா வருகிறது, வாசகம் வருகிறது. உயிரோடு என்னை நீங்கள் கொல்ல பார்த்தீர்களே, அது மிகவும் நல்ல செயலா? மனசுக்குள்ளே பேசுகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே உயிரோடு கொல்ல பார்த்தார்களா இல்லை, பாடும் கிணற்றிலே தள்ளி? அதற்கு பின்பு என்ன செய்தார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்டு வெகு வேகமாக ஓடி வந்து, பழைய வரலாறு, ஏற்கனவே ஒரு மாதமாக நாம் பேசி கொண்டிருக்கிற வரலாறு, ஈனத்தமான தொகைக்கு விற்றார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எப்படியாவது இந்த இடத்தை விட்டும் இவர் காலியாகி செல்ல வேண்டும். ஒரு பயணக்கூட்டம் வந்தார்கள் அல்லவா, அவர் நீர் இறைப்பதற்காக வேண்டிய, அந்த கிணற்றுடைய பெயரே முகத்தஸ் தானே, நீர் இறைப்பதற்காக வேண்டி கிணற்றுக்குள்ளே வாளியை விட்டபோது வாளியை பிடித்து கொண்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளியே வந்து விட்டார்கள். அல்லாஹ் காப்பாற்றிருந்தான், உள்ளே எந்த விஷ ஜந்துக்களும் தீண்டாதவாறு அல்லாஹ் காப்பாற்றிருந்தான். வெளியே வந்துவிட்ட செய்தியை யூசுஃபுடைய சகோதரர்கள் செய்தி அறிந்து, அட யூசுப் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாரா, அவர் செத்திருப்பார் என்றல்லவா நாம் நினைத்தோம். இந்த வேகமாக ஓடி வந்து ஒன்றும் செய்ய முடியவில்லை, யூசுஃபை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அந்த பயண கூட்டத்திற்கு ஒரு ஈனத்தனமான ஒரு அற்பமான தொகைக்கு விட்டு விட்டார்கள். இப்படியெல்லாம் நீங்கள் செய்தீர்களே, நீங்கள் செய்தது சரியா என்று மனசுக்குள் இவர்கள் பேசிக்கொண்டார்கள். அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். ஃபஅஸர்ரஹா யூசுஃப் ஃபி நஃப்ஸிஹி, அவர்கள் பேசியதை எல்லாம் தங்களுடைய மனசுக்குள்ளே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் புதிய வைத்து கொண்டு, வலம் யுப்திஹா லஹும், அதை அவர்களிடத்தில் வெளிப்படுத்தாமல், காலம் மனசுக்குள் சொன்னார்கள், அன்தும் ஷர்ரு மக்கானா, என்னையும் என்னுடைய சகோதரரின் நீங்கள் இப்படி தவறாக பேசுகிறீர்கள், ஆனால் எங்களை விட நாங்கள் மோசமானவர்களாக இருந்தால் உங்களுடைய பார்வையில் எங்களை விட நீங்கள் மோசமானவர்களாயிற்று, உயிரோடு கொல்ல பார்த்தீர்களே, வல்லாஹு அலம் பிமா தஸிஃபூன், என்னென்ன பேசுகிறீர்களோ எல்லாவற்றையும் படைச்ச ரப்புல் ஆலமீன் பார்த்து கொண்டு தான் இருக்கிறான் என்று சொன்னார்கள். கடைசியாக அந்த சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், அருமை சகோதரர்களே, நீங்கள் புன்யாமினை பிடித்து வைத்துக் கொள்வதாக சொல்லுகிறீர்கள், நாங்கள் கெஞ்சி கெஞ்சி அழைத்து வந்தோம். எங்களுடைய தந்தை இடத்துல யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் மன்றாடி, நீங்கள் புன்யாமினை அழைத்தால்தான் உணவுப் பொருள் தருவதா, முதல் சுற்றிலே உணவுப் பொருள் தர வேண்டுமென்றால் ஒரு சகோதரர் இருப்பதாக சொல்லுகிறீர்கள், அந்த சகோதரரை அழைத்து வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இவரை நாங்கள் அழைத்து சென்றால்தான் இந்த இரண்டாவது சுற்றிலே நமக்கு உணவுப் பொருள்கள் கிடைக்கும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடி புன்யாமினையும் அழைத்து வந்தார்கள். நாங்கள் திரும்ப பாதுகாப்பாக நாங்கள் அழைத்து வரும் என்று உறுதிக்கு மேல் உறுதியாக சொல்லி அழைத்து வருகிறார்கள். கடைசியாக இப்படி சம்பவம் நடைபெறுகிறது. புன்யாமினை அழைத்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில், காரணம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புன்யாமினை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு உபாயம். எனவே இவர்கள் தந்தையிடத்தில் போய் என்ன பதில் சொல்லுவது? ஏற்கனவே யூசுஃபை பிரிந்த அந்த கவலையிலே தந்தை இருக்கிறார்கள். இப்போது புன்யாமினையும் பிரிந்து விட்டால், அந்த இளைய சகோதரரையும் பிரிந்து விட்டால் அவர் மேலும் மேலும் கவலைப்படுவார்கள் என்று இப்போது யூசுஃபிடத்தில் கெஞ்சுகிறார். யூசுஃப் என்பது அவர்களுக்கு இன்னும் தெரியாது.
அந்த உணவுத்துறை அமைச்சர் அவர்களிடத்தில் கெஞ்சுகிறார், யா ஐயுகல் அசீஸ் பிரபுவே இன்னலகு அபன் ஷேகன் கபீரா, அவருக்கு வயதான ஒரு தந்தை இருக்கிறார்கள், பெரியவர்கள் இருக்கிறார்கள், நீங்கள் என்ன செய்யுங்கள், இவரை விட்டு விடுங்கள், எங்களில் ஒரு ஆளை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், எங்களில் ஒரு ஆளை நீங்கள் வைத்துக்கொண்டு இவரை நீங்கள் விட்டு விடுங்கள். ஃபஹுத் அகதனா மக்கானஹு, இன்னான் அராக் கொஞ்சம் ஐஸ் வைக்கிறார்கள், யூசுஃபை ஐஸ் வைக்கிறார்கள். இன்னான் அராக், நீங்கள் பரோபகாரிகளில் ஒருவராக இருக்கிறீர்களே, எனவே நீங்கள் எங்களில் ஒருவரை பிடித்து கொள்ளுங்கள். அப்போ யூசுஃப் நபி அதெல்லாம் அல்லாஹ் காப்பாற்றுவானாக, நீங்கள் என்ன பேசுகிறீர்கள், அந்நாஹுதை இல்லாமல் வஜதனா மத்தானா, இந்த யாரிடத்தில் பொருளை பெற்றுக்கொண்டோமோ அவர்களைத்தானே நாங்கள் வைத்து கொள்ள முடியும், அவரை விட்டு இன்னொருவரை நாங்கள் பிடித்து வைத்து கொண்டோம் என்றால் அது மிக பெரிய பாவமாயிட்டேன். இன்னா இதன் லாலிமும், நாங்கள் அநியாயக்காரர்களாக ஆகிவிடுவோம் என்று கையை விரித்து விட்டார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். வேறு வழி இல்லை, புறப்படுகிறார்கள். எல்லோருமாக சேர்ந்து உணவுப் பொருள்களை எடுத்துக்கொண்டு புறப்படுகிறார்கள். அப்போது யஹூதா என்ற ஆரம்பத்தில் யஹூதாவை பற்றி பேசினார். அவர்தான் கொஞ்சம் கருணை காட்டினார் யூசுப் மீது. அவர் மட்டும் சொல்லிவிட்டார், நான் வர தயாராக இல்லை, தந்தையிடத்திலே சென்று நான் தலை குனிந்து நிற்க வேண்டும், புன்யாமினை பத்திரமாக பாதுகாப்பாக அழைத்து வருவதாக நாம் சொல்லிவிட்டு உறுதியளித்து விட்டு வந்தோமே, இப்போது தந்தையுடைய கோபத்திற்கு மேலும் மேலும் ஆளாக வேண்டும், நான் இங்கே இருந்து கொள்கிறேன் என்று அவர் மட்டும் அங்கே மிஸ்ரிலே இருந்து கொண்டு மற்ற சகோதரர்கள் புறப்படுகிற அந்த நிகழ்ச்சி அடுத்து தொடர்கிறது. பலம் மஸ்தை அசு மின்ஹு ஹரசு நஜியா, அப்படியே புறப்பட்டு போய் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமை சென்று அடைகிறார்கள். அடுத்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த சகோதரர்களுக்கும் நடைபெறுகின்ற அந்த உரையாடல் அப்படியே தொடர்கிறது. 79ஆம் வசனம் வரையிலான அந்த விளக்கு உரையைத்தான் நாம் பார்த்து கொண்டிருந்தோம். இப்படி பார்க்கிற போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படியெல்லாம் ஒரு நுண்ணறிவோடு செயல்படுகிறார்கள். இது உண்மையிலே ஒரு தவறான ஒரு விஷயம் அல்ல, ஒரு நன்மையை நாடி அவர்கள் செய்கின்ற ஒரு உபாயம். இந்த உபாயம் மார்க்கத்திலே வரவேற்கப்பட்ட விஷயம். ஆனால் நாம் சில தந்திரங்களை செய்து நாம் மார்க்கத்திற்கு புறம்பாக நாம் நடந்து விடக்கூடாது, சரியத்திற்கு புறம்பாக நடந்து விடக்கூடாது. வேறு சில சட்டத்திட்டங்களும் இந்த ஆயத்திலே நமக்கு எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. பின்னாளிலே நாம் அதை காண்போம். வல்ல அல்லாஹ் இது போன்ற வசனங்களினுடைய உண்மையான விளக்கங்களை விளங்க நம்ம எல்லோருக்கும் நல்லொரு புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.